வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 மார்ச் 16 சண்டே எபிசோடுடைய ஃபுல் எபிசோடுடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். சண்டே எபிசோடு ஆரம்பித்த உடனேயே நம்முடைய டி இமான் இசையமைப்பாளர் டி இமான் வந்து அவர் நம்ம சிங்காரவேலன் படம் புலநாயகன் கமலஹாசன் அவர்கள் சொந்த குரலில் பண்ண பாட்டு இசைஞானி இளையராஜாவோட இசையில் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, அது வந்து பயங்கர ஹைப்பிச்சு பாட்டு. அந்த பாட்டை வந்து அவர் பாடினார். அவ்வளோ ஹைப்பிச்சு பாட்டை சாதாரணமாக பாடுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை வந்து அவர் வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே அவர் பாடின விதம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய டான்ஸ்லாம் அவர் கற்றுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. சண்டே எபிசோடுடைய முதல் பாடல் நம்முடைய பிரியங்கா, இலங்கையைச் சேர்ந்த பிரியங்கா தான் பாடினாங்க. அவங்க பாடினது வந்து பாடு நிலாவே, ஜானகி அம்மா பாடின பாட்டு. ஜானகி அம்மா எஸ்பிபி அவர்கள் 2 பேர் சேர்ந்து பாடின பாட்டு. இந்த பாட்டு வந்து இடம்பெற்ற திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து உதயகீதம் படம். உதயகீதத்தில் மேத்தா அவர்கள் எழுதினது, இளையராஜா அவர்களுடைய இசை. இந்த பாடல் ஜானகி எஸ்பிபி பாடின பாட்டு. இந்த பாடலை வந்து சூப்பராக பாடினாங்க நம்முடைய பிரியங்கா அவர்கள். அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. பாடின விதம், அந்த பாவம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஃபினிஷிங் சில இடங்களில் இருந்த கரெக்டாக பாடாத சில விஷயங்களை வந்து சித்ராமா எடுத்து சொன்னாங்க. இந்தந்த இடங்கள்ல இப்படி இருக்கு, கைதான போதும் அப்படின்னு ஒரு வரி வரும், அந்த இடத்துல எப்படி பாடணும்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணாங்க. ஓவராலாக பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஆனால் கோல்டன் ஷவர் கிடைக்கல. அந்த ஃபினிஷிங்கு அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடியிருந்தா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த வாரம் சிறப்பாக பாட வாழ்த்துக்கள். கிட்டார் சதானந்தம் என்கிற சதா ரொம்ப சீனியரு, இளையராஜாவுடைய ஃப்ரெண்டு. ஸோ அந்த செலிப்ரேட்டிங் இளையராஜா இசைஞானின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரை கிட்டார் எடுத்து வாசிக்க வைக்கலன்னா எப்படி? ஸோ அவர் கிட்டார்ல வாசிச்சாரு. என் இனிய பொன்னிலாவே பிரமாதமா இருந்தது. எல்லாம் மிரண்டுட்டாங்க, என்ன இந்த போடுறாரு அப்படின்னு. அவ்வளவு வேற ஒரு அனுபவமா இருந்தது. எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று வாசிங்க அப்படின்னு எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணோன்னு மௌனராகம் படத்துல வரக்கூடிய அந்த பேக்ரவுண்டு, முக்கியமான பேக்ரவுண்டு, அது சோகமா வரும், சந்தோஷமா வரும், பல்வேறு இடங்கள்ல அந்த படத்துல வரும். அந்த பேக்ரவுண்ட் வாசிச்சாரு. அதோட சேர்ந்து மணியன் பேண்ட் வாசிச்சது செம்மையா இருந்தது. ஒட்டு மொத்தமா வேற ஒரு அனுபவத்தை இசைஞானியுடைய அந்த செலிப்ரேஷன்ல மிகப்பெரிய ஒரு இடத்த கொண்டு வந்து கொடுத்தாரு நம்முடைய சதா. கிட்டார் சதா பிச்சுட்டாரு. அடுத்த பாட்டு காயத்ரி பாடினாங்க. அவங்க பாடினது வந்து குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டுக்கு அந்த பாட்டு. மெல்ல திறந்தது கதவுலேருந்து மெல்லிசை மன்னர் இசைஞானி 2 பேரும் சேர்ந்து இசையமைச்ச படம். ஸோ இந்த பாட்டில் அவங்க சூப்பராக பாடினாங்க. அதாவது சில குறைகளை வந்து சொன்னாங்க. குழலூதும் அப்படிங்கிறது வந்து குயலூதும் அப்படின்னு கேட்டுச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வந்து மெதுவாக பாடட்டுமா அப்படின்னு ஒரு வரி லைன் வரும். அந்த பாடத்துல வரக்கூடிய அந்த லைன்ல வரக்கூடிய சில விஷயங்கள் அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க. மற்றபடி ரொம்ப சூப்பரா பாடினீங்க. அதாவது காயத்ரியை பொறுத்தவரைய அவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க பாடுற விதத்துல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஷீ இஸ் அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நல்லா பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டு அவங்களுக்கு கிடைத்தது. மனோவும் பாராட்டினாரு, இமானும் பாராட்டினாரு. நிறைய டைம் ஒர்க் பண்ணிருக்கீங்கிறது தெரியுது நீங்க பாடுறதுலேருந்து அப்படின்னு. ஸோ ஒட்டுமொத்தமா இவங்க சிறப்பாக பாடினதுனால அவங்களுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. அடுத்ததா திரு பார்த்தசாரதி, அதாவது பார்த்தசாரதிங்கிறவர் வந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி அப்படிங்கிற சிங்கர் இருக்காருல்ல, இப்ப நிறைய நல்ல பாட்டு பாடியிருக்காரு ஸ்ரீராம் பார்த்தசாரதி. அவருடைய தகப்பனார், ஸ்ரீராமுடைய தகப்பனார் தான் பார்த்தசாரதி. அவர் வந்து வீணை வித்வான், வீணையில பிரமாதமா வாசிக்கக்கூடிய ஒரு சீனியர். அவர்லாம் வந்து ஒரு வெட்டரன் வீணா வித்வான். 2 விஷயம் அவர் வந்து வீணையில வாசிச்சாரு. நம்பர் 1, அவர் வாசிச்சது வந்து 1980 வந்து இளையராஜா ஜானகி பாடின ஆட்டோ ராஜா அப்படிங்கிற படம். அந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் சங்கத்தில் பாடாத கவிதை அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு தமிழ்ல மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ்லயுமே இளையராஜாவே பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பிஜிஎம் போட்டாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும்.
அதை வந்து வாசிச்சார் வீணையில, கேட்கறதுக்கு அவ்வளவு சுகமா இருந்தது. அதுக்கப்புறம் சித்ராமாக்காக ஒரு சின்ன பிட்டு ஒன்று வாசிச்சாரு. அதாவது பூவே பூச்சுடவா படத்துல இருந்து பூவே பூச்சுடவா அந்த பிட்டு வாசிச்சாரு. அது வந்து சூப்பராக இருந்தது, டச்சிங்கா, ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் வர வைக்கிற மாதிரியான ஒரு மொமெண்டா இருந்தது. எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க அந்த ரெண்டையுமே. அடுத்ததா லயனட்டை பொறுத்தவரைய ரொம்ப கன்சிஸ்டண்டா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிங்கர். அவங்க வந்து இந்த முறை இரவு நிலவு அஞ்சலி படத்துலேருந்து வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா மியூசிக்கு ஜானகியம்மா பாடியிருப்பாங்க. அது ஒரு நியூ இயர் சாங்கு, அதை சூப்பராக பாடினாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான சாங்கு, நோட்ஸ்லாம் கொஞ்சம் பாடுறதுக்கு கஷ்டமான ஒரு சாங்கு. அதை வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. அதுவும் டான்ஸ் ஆடிக்கிட்டே ரொம்ப எஃபெக்டிவாக, அதாவது குரல் மூலமாகவும் அவங்க நடனம் மூலமாகவும் ஒரு பர்ஃபார்மராக இந்த பாட்டை வந்து ரொம்ப சூப்பராக பாடிட்டாங்க. யாருமே எந்த குறையுமே சொல்ல முடியல. இமீடியட்டா கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. சித்ராமா சூப்பர்ன்ட்டாங்க, டி இமான் வந்து சூப்பர்ன்ட்டாரு, மனோ பாராட்டிட்டாரு. ஸோ ஒட்டுமொத்தமா எல்லோரையுமே திருப்திப்படுத்தின ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாடிய லயனட்டுக்கு வந்து கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. நிறைய சிங்கர்ஸை நம்ம இப்படி பார்த்துருப்போம். அதாவது குழந்தையா இருக்கிறப்ப சூப்பரா பாடுவாங்க. ஒரு ஒரு மாதிரி டீனேஜ் அந்த காலகட்டம் இப்ப வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குரல் உடையிற காலகட்டம், இந்த மகரக்கட்டை உடையுதும்பாங்க. அப்ப வந்து அந்த குரல் வந்து நல்லா இருக்காது. அதாவது அவங்க நினைச்சபடி பாட முடியாது, குரலும் ஸ்வீட்டா இருக்காது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சர்வேஷ் இருக்காரு. அவரால் நினைச்சபடி டெலிவர் பண்ண முடியலை, குரலும் அவ்வளோ இனிமையா இல்லை. அவர் வந்து ரொம்ப அழகான பாட்டு தான் சூஸ் பண்ணார். தூங்காதே தம்பி தூங்காதே 1983 வந்த படம், கமலஹாசன் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படம். இதில் கவிஞர் வாலி வந்து நானாக நான் இல்லை தாயேங்கிற பாட்டு, அந்த பாட்டு வந்து அவ்வளோ ஹிட்டான பாட்டு. அந்த பாடலை தான் பாடினாரு. பட் ஆனால் அவரால் சரிவர பாட முடியலை, அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகல. ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சது. அதுக்கு காரணம் அவர் அந்த குரல் உடையக்கூடிய அந்த காலகட்டம், குழந்தையாவும் இல்லாம மெச்சூர்டாவும் இல்லாம ரெண்டும் கட்டான இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு காலகட்டத்துல பாடினாரு. அதனால அவரால் சரிவர பாட முடியல, அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. அடுத்து பிரமோல காமிக்காத ஒரு பாடல் ஆதனா ஸ்ரீ பாடினது. அவங்க வந்து காதல் ஓவியம் படத்திலேருந்து நாதம் என் ஜீவனே, வரிகள்லாம் பிரமாதமா இருக்கும், வைரமுத்தோட வரிகள். அதே மாதிரி மியூசிக், ஃப்ளூட்டு, வயலின்னு பிச்சு எடுத்துட்டாரு இளையராஜா. அது அவங்க வாசிச்சது, ஆதனா ஸ்ரீ பாடின விதம், அவங்களுடைய குரல், அந்த குரல்ல இருந்த பாவம், அது அப்புறம் அவங்க மியூசிக், ஃப்ளூட்டா இருக்கட்டும், அடுத்து வயலினா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா கேட்கும் பொழுது வேற லெவல்ல இருந்தது. சூப்பராக பாடினாங்க. அதை நம்ம இவர் பாடினாரு, மியூசிக்கலி சேலஞ்சிங்கான சாங்க ரொம்ப சூப்பரா பாடினீங்க ஆதனா அப்படின்னு சொல்லி டி இமான் பாராட்டினாரு. நம்ம சித்ராமாவும் பாராட்டினாங்க. ஒரே ஒரு கரெக்ஷன் தான் சொன்னாங்க, மற்றபடி இதை வந்து பாடினது வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லி கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுடைய பாடல் கேட்குறப்ப. ரொம்ப மைன்யூட்டா சின்ன சின்ன டீட்டெயில் பார்த்தா ஹியர் அண்ட் தேர் சில ஸ்லிப்ஸ் இருக்கு, பட் ஓவராலா சூப்பரா இருக்குன்னு நம்ம இமானும் சொல்லிட்டாரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 95%, யாருமே 100% பர்ஃபெக்டா பாட முடியாது, 95% பர்ஃபெக்டா பாடினாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு பாராட்டும் கிடைச்சது, கோல்டன் ஷவரும் கிடைச்சது. அடுத்ததா ஸ்ரீவர்ஷினி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. ஸோ அது வந்து ஒரு ரிலாக்ஸா ஒரு ஜாலியா அவங்க பாடினாங்க. இவ்வளவு இந்த சின்ன வயசுல அவங்க வந்து இந்த பாட்டு வரியை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக எந்த இடத்துல கேப்பு விடுறாங்களோ அதில் கரெக்டாக எப்போ பாடணும்னு தெரிஞ்சு பாடுறதே பெரிய விஷயம். அவ்வளோ மெமரி பவர், சூப்பராக பாடினாங்க. ஸோ அவங்க வந்து காம்படிஷனில் கிடையாது, வார வாரம் பாடுவாங்க. அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. கடைசியாக வந்து யார் பெஸ்ட்டாக பாடினாங்களோ அவங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த பரிசு கிடைக்கும். அது வந்து இந்த முறை சாரா ஸ்ருதி ஆத்யா 2 பேருக்கும் வழங்கப்பட்டது. இப்ப டேஞ்சர் ஜோன் இந்த வாரம் நிச்சயமா ஒருத்தர் எலிமினேட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. டேஞ்சர் ஜோன்ல வந்து தனுமிதா, சர்வேஷ் 2 பேரும் நின்னாங்க. அதுல கடைசியில வந்து சர்வேஷ் வெளியேற்றப்பட்டார், தனுமிதா சேவ் ஆயிட்டாங்க. இதுதான் இந்த வாரத்துடைய வெர்டிக்ட். இந்த வாரத்துடைய முடிவு என்னன்னா, சர்வேஷ் எலிமினேட்டட் அப்படிங்கிறது தான். மீண்டும் அடுத்த வாரத்துக்கான அந்த ப்ரமோலாம் வர்றப்ப நம்ம திரும்பி சந்திப்போம்.